NCERT Grade 12 Chapter 9 Coordination Compounds book back question பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.2 ferrous sulfate solution mixed with ammonium sulfate solution in 1:1 molar ratio gives the test to rest of Fe2 plus ion, but copper sulfate solution mixed with aqueous ammonia in 1:4 molar ratio does not give the test of copper 2 plus ion. Explain why. இதுதான் question, right? ஸோ ஃபஸ்ட்டு ஃபெரஸ் சல்ஃபேட்டும் அம்மோனியம் சல்ஃபேட்டும் 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போனா நமக்கு FeSO4 சொல்யூஷனாக இருக்குது. ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி NH4 2 times SO4, ரைட், அண்ட் ப்ளஸ் 6H2O, அதாவது வாட்டர் மாலிகுல் வருது. இது மிக்ஸ் பண்ணுறாங்க, 1:1 ரேஷியோவில் எடுத்திருக்கோம். வாட்டர் உள்ளே இருக்கும், அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்றதுனால, ரைட். இப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா FAS ஃபார்ம் ஆகுது. அதாவது double salt FeSO4 dot NH4 2 times SO4 dot 6H2O. இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம், FAS. இட் இஸ் அ டபுள் சால்ட், ஒரு டபுள் சால்ட் ஃபார்ம் ஆகுது, ரைட். ஸோ இதே வந்து இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறாங்க, காப்பர் சல்ஃபேட்டை அம்மோனியாவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட் டாட் 5H2O ப்ளஸ் 4NH3 1:4 ரேஷியோவில் என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CuNH3 4 times என்ன ஆகுதுன்னா SO4 டாட் 5H2O இருக்குது. ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஹெக்ஸா அமைன் காப்பர் 2 சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது, ரைட். இதோட நேம் விச் இஸ் அ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இவ்வளோதான்ப்பா, மெயினாக இதுதான். ரெண்டு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு எழுதிட்டோம்னாலே கொஸ்டின் முடிஞ்ச மாதிரி தான், ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இது Fe குரேட் டெஸ்ட் தருது, ஆனால் செகண்ட் ரியாக்ஷன் காப்பர் குரேட் டெஸ்ட் தரல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா அந்த FAS, ஸோ இது நான் வந்து வாட்டரில் டிசாசியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. வாட்டரில் கரைஞ்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா இட் வில் ரிலீஸ் Fe2 ப்ளஸ், அதே மாதிரி என்ன இருக்கும் NH4 ப்ளஸ் அண்ட் SO4 2 மைனஸ், இந்த மாதிரி அயான்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ அந்த Fe2 ப்ளஸுக்கு நான் என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு கொடுக்கலாம். தயோசைனைட்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், பிளட் ரெட் கலர் வரும். ஸோ அப்படின்னா நமக்கு இதில் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதே காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் பண்ண காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 times SO4. ஸோ இதை நான் வாட்டரில் டிசோசியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா காப்பர் NH3 4 times அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 ப்ளஸ் SO4 2 மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு காப்பர் காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இருக்குது, காப்பர் அயானா வெளியே வரல. அதனால் என்ன பண்ணாது, காப்பருக்குரிய டெஸ்ட்டு நான் போட்டேன் அப்படின்னா நோ ஆன்சர். உதாரணத்துக்கு நான் H2S போட்டேன்னா காப்பர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகாது, ரைட்டா. ஆன்சர் நமக்கு இங்கே கொடுக்காது. ஸோ இதுதான் காரணம். என்ன எழுதணும், பிகாஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா FeSO4 வித் அம்மோனியம் சல்ஃபேட் ஃபார்ம்ஸ் டபுள் சால்ட் விச் வில் ஈஸிலி கிவ்ஸ் அயான்ஸ் இன் வாட்டர். வேரஸ் இன் காப்பர் சல்ஃபேட் நமக்கு என்ன ஆகுது, இட் வில் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் விச் டு நாட் கிவ் த ஃப்ரீ Cu2 ப்ளஸ் அயான். அதனால் என்ன பண்ண முடியாது, நம்ம டெஸ்ட்டுக்கு ஆன்சர் எடுக்க முடியாது, ரைட். தேங்க்யூ.